வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். எல்லா கிறிஸ்தவ சபை பிரிவுகளிலேயும் இந்த திருவிருந்து, நற்கருணை, நன்மை ஏதோ ஒரு வகையில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சபைக்கு சபை சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. இதனுடைய சத்தியம் விவிலியத்தில், வேதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை முதலாவதாக நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:23 முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கர்த்தர் என்று வருகிற சொல்லுக்கும் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கர்த்தர் என்று வருகிற சொல்லுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இவங்க கர்த்தர் கர்த்தருங்கிற சொல்லு பார்க்குறோம். தமிழில் ரெண்டுமே கர்த்தருங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள லார்டுக்கு LORD கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற லார்டுக்கு LORD கேபிட்டல் லெட்டரில் இருக்காது. என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கர்த்தர் என்பது மூல மொழியிலே யாவே, இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், செல்ஃப் எக்ஸிஸ்டிங், இருக்கிறவர் என்ற பொருள்படும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கர்த்தர்னு வர்ற இடம் கியூரியோ, KURIOS, கியூரியோ. கியூரியோ அப்படிங்கிறதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை தலைவர். இன்னும் சென்னை தமிழில் சொன்னால், இந்திய தமிழில் சொன்னால் தலை. அவர் தான் சுப்ரீம், எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் சொன்ன பிறகு அப்பீலே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தர் என்ற வார்த்தை மூல மொழியில் இருக்கிறவராக இருக்கிறவர். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று வருகிற வார்த்தை கியூரியோ, தலைவர் சொல்லிட்டார்ப்பா, அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. பேசுகிறதா இருந்தால் அவங்க வேணால் அந்த கட்சியை விட்டு போயிடலாம். அவருக்கு எதிர்த்து பேசிட்டு அந்த கட்சியில் இருக்க முடியாது சொல்கிறாங்க இல்லையா? அவர் தான் சுப்ரீம், அவர் என்ன சொன்னாலும் செஞ்சாகணும். அந்த சொல் தான் தலைவர். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை தலைவர்கிட்ட பெற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவ சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு இப்படி செய்யுங்க, இப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதை நான் தலையிட்ட பெற்றுக்கிட்டேன், தலைவர் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். வாசிங்க. என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி, நம்ம தலைவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த இரவு அந்த மேலறையில் பவுல் கிடையாது. அது எப்படி அவங்க அதை அனுசரித்தாங்க, என்ன சொன்னார், என்ன செய்தாங்க என்றெல்லாம் பவுலுக்கு தெரியாது.
ஆனால் பவுல் அதை தலைவரிடத்திலே பெற்றுக்கொண்டார். சபைக்கு தலையாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் பெற்றுக்கொண்டார். இதுதான் இந்த ட்ரெடிஷன் என்ற சொல். அவர் பெற்றுக்கொண்டதை நமக்கு ஒப்புவிக்கிறார். சுந்தரையாட்ட நான் பெற்றுக்கொண்டதை இன்றைக்கு நான் எங்கள் சபையில் சொல்லிக் கொடுப்பேன், இங்கே கூடி வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதில் கொஞ்சம் கூடுதலான வெளிச்சம் இருக்கலாம். ஐயா சொல்லுவாங்க, சவுக்கு மரம் வைக்கிற சவுக்கு மரம் அது ஒன்று அடிக்கிற மரம் அப்படிம்பாங்க. ஏன் சவுக்கு மரம் வைக்கிறோம் அப்படிங்கிறத இன்னும் அறிவுபூர்வமாக கற்றறிந்து நான் சொல்ல. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக, அகடமிக்காக, லாஜிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் அதை கற்றுக்கொண்டு இன்னும் தெளிவாக சொல்ல போகிறீங்க. இது தான் ட்ரெடிஷன். வாட் ஐ ரிசீவ்ட் ஐ கிவ். நான் தலைவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவித்தேன். இந்த நிகழ்ச்சி நாம் சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்றிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 26, 20 முதல் 30, Matthew 26, 20 to 30, மார்க் 14, 18 to 26, மார்க் 14, 18 to 26, லூக்கா 22, லூக் 22, 14 to 20, 14 முதல் 20. இந்த 3 சினாப்டிக் காஸ்பல்ஸ்லேயும் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 இடத்துல இதை பற்றி சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17, 21, 22, இந்த 4 வசனங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இப்போ நான் வாசித்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 32, 10 வசனங்கள். தெளிவாக இந்த ஒரு திருவிருந்தை பற்றி, ராபோஜனத்தை பற்றி நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த விருந்து கான்ஸ்டியூட் பண்ணதை யோவான் பதிவு செய்யறதுக்கு காரணம் உண்டு. யோவான் சுவிசேஷம் எழுதினது 1ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில், கிட்டத்தட்ட 90க்கு பிறகு. சபை ஆரம்பித்து 60 ஆண்டுகள் கழித்து. அப்போல்லாம் சபையில் திருவிருந்து அவங்க பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு அதை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா பதிவு செய்தது போல் அதை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த இரவில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை, பிரியமானவர்களே, யோவான் மாத்திரம்தான் 13 to 17 அதிகாரங்கள், 5 அதிகாரங்கள் எழுதியிருக்கார். மற்ற எல்லாரும் ஒரு அதிகாரம் தான். அந்த அப்பர் ரூம் இன்சிடெண்ட்டை 13 to 17 வரைக்கும் 5 அதிகாரம் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி. ஆனால் அதுக்கு முன்பாகவே இந்த தாற்பரியத்தை பற்றி 6ஆம் அதிகாரத்திலேயே யோவான் எழுதியிருக்கார். 2 இடத்துல போய் எழுதியிருக்கார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு 1ஆம் நூற்றாண்டில் இருந்த பேர் அப்பம் பிட்குதல். இந்த நிகழ்ச்சிக்கு 1ஆம் நூற்றாண்டில் இருந்த பேர் அப்பம் பிட்குதல். எப்படிலாம் நடந்திருக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில், அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பேப்டிசம் எடுத்து இப்போ தான் சபை ஆரம்பிச்சிருக்கு. த வெரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த சர்ச். அப்போ சர்ச்னா என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜபம். இதான் 4 காரியம் தான் சபையில் இருந்துச்சு. நான் சொல்கிறது டே 1 பென்டெகாஸ்ட் டேயிலிருந்து. அதிலே இந்த அப்பம் பிட்குதல் என்ற செரிமனி இருந்திருக்கு. அந்த தொடக்க நாட்களிலேயே 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அங்கே தேவாலயத்தில்
அது பப்ளிக்காக கூடி வர இடம். இயேசு அங்கே நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சுருக்காரு. இப்போ அவங்களுக்குன்னு ஜெப வீடெல்லாம் கிடையாது. அங்கே தேவாலயத்தில் வெளியே அங்கே பப்ளிக்காக கூடி வர்ற இடம். தேவாலயத்திலே தரித்திருந்து அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, வீடுகள் தோறும் ஒரு நாள் ஒரு குரூப்பாக ஒரு வீட்டில் சேர்ந்துருக்காங்க. இந்த இதை வச்சு ஹவுஸ் சர்ச் தான் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அது ஆரம்ப நாட்களில் இருந்த ஒரு நிகழ்ச்சி. வீடுகளில் தான் சபை வைக்கணும், வீட்டு சபை தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. வீட்டு சபைனாலும் தனியாக அந்த குடும்பம் மட்டுமா பக்கத்தில் இருக்க 10 வீடு சேர்ந்து தான் வருவாங்க. அதை இப்போ இன்றைக்கு நம்ம பேச நேரம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் காலத்திலேயே அவங்க பள்ளி வளாகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே தலைவர்களுடைய வீடுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வீட்டு சபைங்கிற கான்செப்ட் அந்த ஒரு சில மாதங்கள் இல்லைன்னா ஒரு சில வாரங்கள் இருக்குமே ஒழிய அப்போஸ்தலருடைய நாட்களிலேயே அப்படி ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகலை. இன்றைக்கி சிலர் வீட்டு சபைன்னு சொல்கிறது பிப்ளிக்கலி இட்ஸ் நாட் தேர். அது இப்போது பேச நேரமில்லை, இன்னொரு நாள் இதை வைத்துக்கொள்வோம். பிரியமானவர்களை, இங்கே சொல்லப்பட்டது அன்றைக்குள்ள ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த 3 இடத்துல பார்க்குறோம் அவங்க அப்பம் பிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ பின்னால் வாசிங்க, அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். பிரியமானவர்கள், இது சில ஆண்டுகள் கழித்து அப்பவுமே அவங்க இந்த ஸ்தல சபைகள் உருவாக ஆயிடுச்சு. அவங்க கூடி வருகிற ஒரு இடம் இருந்தது. அது ஒரு பள்ளி வளாகமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆற்று படுக்கையாக இருக்கலாம், ரிவர் பெட், ஒரு கடற்கரையாக இருக்கலாம், ஒரு மரத்தடியாக இருக்கலாம், இல்லை அங்கே ஒரு மூப்பனுடைய வீடு, ஒரு பெரிய வீடு இருக்குமானா அவனுடைய வீடாக இருக்கலாம். அவங்க கூடி வருகிறதுக்குன்னு இடம் இருந்தது. யாரோ ஒரு வீட்டில், அவங்கவுங்க வீட்டில் இல்லை, அவங்க கூடி வந்திருக்கும்போது எதுக்கு கூடி வந்தாங்க? அப்பம் பிட்கும்படி. வாரத்தின் முதலாம் நாள், வாரத்தில் முதலாம் நாள் என்று சொல்வது இன்றைய கணக்கின்படி சனிக்கிழமை மாலை. ஞாயிறு காலை ஆராதனையெல்லாம் பிற வழிபாட்டு முறையிலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் சபையாக கூடி வந்தது சனிக்கிழமை, இன்றைக்குள்ள கணக்கில் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே. அப்போ தான் வாரத்தின் முதலாம் நாள் அவங்க கூடி வந்திருக்கும் போது பவுல் இரவில் நீண்ட நேரம் பேசும்போது இந்த சம்பவம் தான். ஐதீக என்பவன் ஜன்னல்லேருந்து தூங்கி கீழே விழுந்துடுறான். அதான் ஒரு பாஸ்டர் சொன்னாராம், எனக்கு பவுலை விட கிருபை பெரியதுன்னாராம். எல்லாருக்கும் என்னோட அப்படி சொல்கிறேன். ஆமாம், எனக்கு பவுலை விட கிருபை பெரியது. கொஞ்சம் கோபமாக பார்த்துருக்காங்க. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒருவன் தான் தூங்கினான், நான் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் தூங்குகிறாள் தெரியுமா? பிரியமானவர்கள், அது சனிக்கிழமை இரவு ஆச்சு. அந்த நாட்களில் இந்த அப்பம் பிட்குதல் முதலாவது அப்பம் பிட்டு தான் அவங்க ஆராதனை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் செய்தி மற்ற காரியங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம். கூடி வந்த உடனே அவங்க அப்பம் பிட்கிறது தான் ஆரம்பித்தாங்க. இது அன்றைக்கு இருந்த ஒரு பழக்கம். இன்றைக்கும் அது சில சபையில் செய்கிறாங்க. அப்புறம் 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதுக்கு இருந்த பேர் பொதுவாக அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க திருச்சபைகள் 6 கத்தோலிக்க சபை இருந்துச்சு. ரோமன் கேத்தலிக், மேசிடோனியன் கேத்தலிக், அலெக்சாண்ட்ரியன் கேத்தலிக், மெக்கடோனியன் கேத்தலிக், அப்படிலாம் 6 கத்தோலிக்க சபைகள் இருந்தது. பாபிலோனியன் கேத்தலிக், சிரியன் கேத்தலிக். அது இந்த 6 சபைகளில் ஒரு சபை ரோமன் கேத்தலிக், மீதி 5 சபைகள் ஒன்றா சேர்ந்தா சிரியன் கேத்தலிக்காக மாறினாங்க. அப்புறம் 2 கேத்தலிக். இந்த கேத்தலிக் சபைகளில் இதுக்கு பேர் நீ வேணால் குறிச்சிக்கோங்க, ஃப்ராக்டியோ பானிஸ், FRACTIO, ஃப்ராக்ஷியோ பானிஸ். பானிஸ்ங்கிறது பிரெட். இப்போ நம்ம சொல்ல ஃப்ரையிங் பேன் அதில் தான் பானிஸுங்கிற சொல் வருது. ஃப்ராக்டியோங்கிறது துண்டு துண்டாக்குறது. ஃப்ராக்ஷியோல் அதான் ஃப்ராக்ஷன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக நினைவு வச்சுக்கலாம். இது பிரேக்கிங் ஆஃப் பிரெட் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கு ரோமில் பேசப்பட்ட லத்தீன் மொழி, அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ்.
பிரேக்கிங் ஆஃப் பிரெட் அப்படிங்கிற கிரேக்க சொற்றொடரை அவங்க ஃப்ராக்ஷியோ பேனிஸ்னாங்க. பிறகு பிரியமானவர்களே ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்துக்கிட்டாங்க. அதில் ஃப்ரெஸ்கோ அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ்னு அர்த்தம். அது வந்து புளிப்பில்லாத அப்பத்தை காட்டுது. அப்பம் பிட்குதல், அந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பம், ஃப்ரெஷ் அப்பம் அப்படின்னு. அப்புறம் பிரியமான 5ஆம் நூற்றாண்டுலேருந்து இதுக்கு யூக்கரிஸ்ட் அப்படின்னு பேர். இன்றைக்கும் சில கேத்தலிக்ஸ் அந்த சொல்ல பயன்படுத்துகிற யூக்கரிஸ்ட். யூக்கரிஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் கிவிங், நன்றியை தெரிவித்து அந்த எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இதுக்கு இருந்த பேர் தான் கிறிஸ்மஸ், கிரைஸ்ட் மாஸ், கர்த்தருக்கு திருப்பலி, கிறிஸ்துவுக்கு திருப்பலி. அதான் பிறகு கிறிஸ்மஸ் ஆச்சு. பிரியமான அதுக்கப்புறம் வந்த பேர் தான் யூக்கரிஸ்ட். யூக்கரிஸ்ட்டுங்கிற பேர் ரொம்ப நல்லா இருக்குது. பிரியமானவர்களே, ரோமன் கேத்தலிக் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து இதுக்கு மாஸ் அப்படிங்கிற பேரை போப் கிரகரி வச்சார். மாஸ்னா ஒரு வகையில் பலி, இல்லாமல் போகிறது. ஆண்டு நமக்காக பலியாகி போயிட்டார். இன்றைய வரைக்கும் அந்த மாஸுங்கிற சொல் கத்தோலிக்க மதத்தில் பின்பற்ற வருது. நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸுங்கிற சொல் சொல்லிகிட்ருக்குறோம். மாஸ் அப்படின்னா பலியாவது, இல்லாமல் போகுது. இன்றைக்கி அவங்க நாங்கள் மாஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லா மாஸ்லேயுமே இந்த திருவிருந்துங்கிற நிகழ்ச்சி அவங்க வைத்திருப்பாங்க. அப்புறம் ரிஃபர்மேஷன் வந்த பிறகு நம்ம எல்லாம் ஒன்றா கூடி வர்ற நேரம் அப்படிங்கிறதுனால ரிஃபர்மேஷன் இதுக்கு ஹோலி கம்யூனியன் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அதைத்தான் தமிழில் நற்கருணை அப்படிம்பாங்க. நற்கருணைங்கிறது யூக்கரிஸ்ட். யூக்கரிஸ்ட்டுக்கு நல்ல தமிழ் நற்கருணை. தேங்க்ஸ் கிவிங் சொன்னாலே ஸ்தோத்தரிப்பது, நற்கருணை. அப்போ இதெல்லாம் வேறு பெயர்கள் அவர் தான். பிரியமானவர்களே, ஹோலி கம்யூனியனுக்கு அப்புறம் இந்த ரிஃபர்மேஷன்லேயே வெறும் ஹோலி கம்யூனியன் சொல்ல நம்ம எல்லாம் தான் எப்பவுமே கூடி வரோம், அதனால் அதுக்கு வேறு பேர் வைக்கணும்னு சொல்லி லாஸ்ட் சப்பர், இயேசு கிறிஸ்து பங்கு பெற்ற இறுதி ராபோஜனம். ஏன்னா பவுல் அந்த வேர்டை பயன்படுத்துகிறார். இறுதி நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் 22ஆம் வசனத்தில் இறுதி ராபோஜனம் இது அல்லவே அப்படிங்கிற சொல் பயன்படுத்துகிறாரு. ரிஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்த பேர் லாஸ்ட் சப்பர். இது கடைசி சாப்பாடுனா யாரெல்லாம் கடைசி சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதனால் அதை மாற்றி லார்ட் சப்பர். இன்றைக்கி நிறைய பெந்தெகோஸ்தில் பயன்படுத்துகிறாங்க லார்ட் சப்பர். பிரியமானவர்களே, அதனால சிலர்லாம் இது ராத்திரி தான் எடுக்கணும். கடைசி நாட்களில் சிஸ்டர் சாரான்னு ஒரு ஜம்மா கூட அவங்க சபையில் நாங்கள் இருக்கும்போது இதை ராத்திரிக்குன்னு சொல்லி மாற்றினாங்க. இது இரவு உணவு தான் அப்படின்னு சாரான்னு ஒரு ஜம்மாவில் நைட்டில் வச்சாங்க. எல்லாம் வசனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடம் கொடுக்குறோம், அவ்வளோதான். இது சப்பர்லாம் இல்லை, எப்போ வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பெயர் லார்ட்ஸ் டேபிள். தேவனுடைய கர்த்தருடைய பந்தி. ஏன் கர்த்தருடைய பந்தி என்று சொல்கிறோம்னா, மல்கியாவில் தேவனுடைய பந்தி எண்ணமற்று போயிற்று அப்படின்னு அங்கே சமூகத்தை வைக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. த லார்ட்ஸ் டேபிள் அப்படின்னு அதை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம், லார்ட்ஸ் டேபிள். இன்றைக்கு அதான் அதிகமாக திருப்பந்தி, கர்த்தருடைய பந்தி, கர்த்தரின் பந்தியில் வா, அது கர்த்தருடைய பந்தி அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறோம். இந்த திருப்பந்தியில் என்ன நடக்குது இது உங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்று சொல்லுவாங்க டிரான்சப்ஸ்டான்சியேஷன். இன்னொன்று சொல்லுவாங்க கான்சப்ஸ்டான்சியேஷன். இன்னொன்று சிம்பாலிக், இன்னொன்று மெமோரியல், இன்னொன்று சாக்ரமெண்டல்.
transubstantiation, consubstantiation, symbolic representation of Christ's blood and body, இன்னொன்று மெமோரியல், இன்னொன்று சாக்ரமெண்ட். இப்படி பல உபதேசங்கள் இதில் அடங்கியிருக்கு. டிரான்ஸ்சப்ஸ்டான்ஷியேஷன் இதுதான் ரோமன் கேத்தலிக்கு ஃபாலோ பண்ணுறது. அந்த ஹோஸ்ட், அந்த அப்பத்தை அப்படி தூக்கி அந்த ப்ரீஸ்ட் ஆசீர்வதிக்கும்போது அந்த அப்பம் அவருடைய பாடியாக மாறிடுது. அந்த ரசத்தை அவங்க ஆசீர்வதிக்கும்போது அந்த ரசம் அவருடைய இரத்தமாக மாறிடுது. இந்த பூஜை இதை அவங்க நம்புறது. நாம் கூட நிறைய இயேசுவின் ரத்தம், இவங்களுக்காக பிற்க சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் கொடுப்போம். இந்த ரசத்தை கொடுக்கும்போது, இந்த அப்பத்தை உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம். இயேசு அப்படி தான் சொன்னார். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்? இயேசுவின் சரீரத்தை சாப்பிட்றோம், இயேசுவின் ரத்தத்தை குடிக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக ரோமனில் அன்றைக்கு எழும்பினவங்க இவங்கெல்லாம் மனுஷரை திங்கிற கூட்டம், கேனிபல்ஸ். சபைக்கு விரோதமாக வந்த போராட்டங்களில் ஒன்று, இவங்க இயேசுவின் மாம்சத்தை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கிறாங்க. அது அப்படி மாறிடுது அவங்க செய்யும்போது. இவங்கெல்லாம் கேனிபால்ஸ். இதுதான் டிரான்ஸ்சப்ஸ்டான்ஷியேஷன். அப்புறம் மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்தது தான் கான்சப்ஸ்டான்சியேஷன். கான்சப்ஸ்டான்சியேஷன்னா அது ஜெபிக்கும்போது அப்பந்தான், ஆனால் அதுக்கு மேலேயும் கீழேயும் இயேசுனுடைய பாடி வந்துடுது. ரெண்டும் ஒன்றா இருக்குது. அப்பமும் இருக்குது, ஆனால் ஜெபிக்கும் போது அவர் பாடியும் வந்துடுது. இன்றைக்கும் லூத்தரன் அதுதான் ஃபாலோ பண்ணேன், கான்சப்ஸ்டான்சியேஷன். கன்கரன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? கான் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து. அது அப்பந்தான், ஆனால் இயேசுவின் பாடி. அதுக்கு ஒரு புனித தன்மை கொடுக்குறாங்க. அதே நாட்களில் ஜுங்லி மூலமாக தான் ஆனா பேப்டிஸ்ட் வந்துச்சு, இம்மர்ஷன் பேப்டிஸ்ட் வந்துச்சு. ஜுங்லி இந்த ரெண்டையும் எதிர்த்தார். இது இயேசு சரீரமாக மாறுறதும் கிடையாது, அங்கே இயேசு மேலேயும் கீழேயும் அவருடைய சரீரம் இருக்கிறதும் கிடையாது. இது ஒன்லி சிம்பாலிக். அதோடு அவர் சேர்த்தது தான், இந்த நேரத்தில் அவரை நினைவு கூறுங்க. அதுவே இதில் ஒன்றும் கிடையாது. சிம்பாலிக்கை தொடர்ந்து பின்னாட்களில் நம்ம ப்ராட்டஸ்டன்ட் ஊழியக்காரங்களுக்குனால இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நிறைய பேர் பைபிள் காலேஜிலலாம் கூட இதை படிச்சிருப்பீங்க. கால்வினிசம்னு சொல்லுவாங்க. கால்வினிசத்தில் தான் மெமோரியல், இது ஒன்லி மெமோரியல், அவரை நினைவு கூறும்படி. பொதுவாக இந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் நம்மள அநேகர் இதில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை கொடுப்பீங்க. நான் நம்புறது, இதில் மற்றவங்கெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் நம்புறது சாக்ரமெண்டல். சாக்ரமெண்ட் இது ஒரு சாக்ரமெண்டல். கேத்தலிக்லையும் இது ஒரு சாக்ரமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் வெறும் சாக்ரமெண்ட் என்று மாத்திரம் எடுத்துக்கிறேன். இயேசு அந்த அப்பத்தை கொடுக்கும்போது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறதுனால, என்னுடைய சரீரம் பிற்கப்படவே இல்லை. இந்த சரீரம் பிற்கப்படுறதுக்கு முன்பாகவே இந்த அப்பம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறதுனார். திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இன்னும் ரத்தம் சிந்தப்படவே இல்லை. இப்போ இதன் அடிப்படையில் தான் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன்லாம் சொல்கிறாங்க, இது மாறிடுச்சு அப்பந்தான், ஆனால் இது அவருடைய சரீரம். இயேசு சொன்னார்.
பிற்கப்படுறதுக்கு முன்பாகவே இது என்னுடைய சரீரம்னு சொன்னால், நான் பிற்கப்பட்ட பிறகு இது என்னுடைய சரீரம், இது இயேசுடைய சரீரம் தான். இப்போ இயேசு சரீரத்தை நம்ம சாப்பிடலாமா, கடிக்கலாமா? அதனால் என்ன பண்ணுறாங்க, இயேசு சரீரம் பல்லிலே படக்கூடாது அப்படின்னு ஆண் வாயை திறக்க சொல்லி மேல் வாயில் ஒட்டிடுவாங்க. இன்னும் இயேசு சரீரத்தில் எச்சி படக்கூடாது, இயேசு சரீரத்தை நம்ம பல்ல வச்சு கடிக்கலாமா அப்படின்னு மேல் வாயில் ஒட்டிடுவாங்க. பிரியமானோட எந்த ஒரு பழக்கம் நான் தவறு என்று சொல்லலை. நான் ஏற்றுக்கொண்டது சாக்ரமெண்டல். சாக்ரமெண்டல் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக ஒரு காரியம் செய்யும்போது அதுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு விளைவு உண்டாகுது. இப்போ தண்ணியில் நம்ம மூழ்கி எழும்பும்போது ஃபிசிக்கலாக ஒரு காரியம் செய்கிறோம், தண்ணியில் மூழ்கி எழும்புகிறோம். தண்ணியில் மூழ்கி எழுதும்போது நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாகிறோம். ஒரு ஆணியும் மண்ணியும் கூப்பிட்டு வச்சு அவங்கள கையை பிடிச்சி ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ண வைக்கிறோம். ப்ராமிஸ் பண்ண சும்மா ஒரு சாக்ரமெண்ட், ஒரு சடங்கு. அந்த சாக்ரமெண்ட் செஞ்ச பிறகு அவங்க இருவராயிரமல் ஒருவராய் மாறுறாங்க. அவன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவளுக்கு சொந்தம். அவள் யார்ட்டையா பேசினா இவனுக்கு கோவம் வருது, இவன் யார்ட்டையா பேசினா அவளுக்கு கோவம் வருது. ஏன்? அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் நடந்துட்டு, எனக்கு அவனுக்கு நான். இட்ஸ் அ சாக்ரமெண்ட். அதே மாதிரி இந்த அப்பம் சாதாரண ஒரு ஃபிசிக்கல் பிரெட், இந்த ரசம் நாம் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம், இதை புசிக்கும்போது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச், அவரோடு கூட நம்ம ஐக்கியமாகிறோம். அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாக, அவருடைய ரத்தத்துக்கு ரத்தம். எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு வருதோ அதே போல் எனக்கும் இயேசுக்கும் ஒரு உறவு வருது. நான் அவருக்கு சொன்னால் அவர் எனக்கு சொந்தம். உணரப்படல, நான் அவருடையவள், அவர் என்னுடைய. அந்த உறவு எதனால் வருது? இந்த அப்பத்தை புசிக்கிறதுனால வருது. ஐ டேக் இட் அஸ் சாக்ரமெண்ட். இப்படி இந்த 5 விதங்களில் பொதுவாக இது இன்றைக்கும் பின்பற்ற வருகிறது. இன்றைக்கு கூட சில கொஞ்சம் உத்தாத்தில் இது இயேசுவின் சரீரம், இப்போ நம்ம ஜெபிக்கும் போது இது இயேசு சரீரமாக மாறுது அப்படிலாம் சொல்கிறாங்க. தவிர்ப்பது நல்லது. நம்ம இயேசுவின் சரீரத்தை புசிக்கலை. பிரியமானவர்களே, கால்வின் சொல்கிறாரு, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ், நாட் அ ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். இது ஆவிக்குரிய பிரகாரமாக அதில் இயேசுடைய ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறார். பிரியமானவர்களே, நாம் அதில் ஆவிக்குரிய பிரகாரமாக அதில் இயேசுடைய ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. அப்படி நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிப்போமானா, பிரியமானவர்களே, அங்கே பிசாசினுடைய பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம், 2 பாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம பழைய ஏற்பாட்டோடு கம்பேர் பண்ணுவோம்னா, அவர்கள் பலியிட்டது விக்கிரகங்களுக்கு அல்ல, அவர்கள் பேய்களுக்கே பலியிட்டார்கள். பிற சாதம், அது ஸ்பெஷல் சாதம், அதில் அந்த இறைவனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கு நம்புகிறாங்க. அவங்க அந்த சிலைக்கு அந்த பால் ஊற்றலை, அவங்க சிலைக்கு ஊற்றினாலும் அவங்க வணங்குற தெய்வத்துக்கு ஊற்றுறாங்க. அப்போ அந்த பாலில் அந்த தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அதை கம்பேர் பண்ணி பவுல் எழுதுறாரு. அதில் அவங்க தெய்வ சக்தி இருக்குன்னு நம்புகிறாங்களா? அப்போ நம்ம ஆசீர்வதிக்கிற பாத்திரத்தில் எவ்வளவா நம்முடைய தெய்வத்தினுடைய சக்தி இருக்கும். இதை தான் கால்வினிசத்தில் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸுங்கிறாங்க. உண்மையாக தேவனை ஆசீர்வதிக்கிறோம். இதில் பங்கு பெறும்போது தேவனோடு கூட நம்ம ஐக்கியமாகிறோம். பிரியமானவர்களே, இது எப்படி பங்கு பெறணும்? பங்கு பெறவங்களுக்கு அப்படி இருக்குமானா, இதை பரிமாறுறவங்க, இதை அஃபிஷியேட் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும்? கொஞ்சம் நேரம் அனுமதிக்கிறது போல் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். பிரியமானவர்களே,
1 கொரிந்தியர் 11:23 வாசிப்போம் திரும்ப. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். முதல் குறிப்பு, அவரை நினைவு கூறும்படி இதை செய்யணும். அதை இயேசுவும் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். டூ இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ. அவரை நினைவு கூறும்படி தான் இது என்ன. சில ஊழியர்கள் கூட இது பஸ்கா பண்டிகைம்பாங்க. தயவு செய்து நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய, இது பஸ்கா பண்டிகை அல்ல. பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. அந்த பஸ்கா பண்டிகையில் ஆடுகள்லாம் நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அந்த முறைமைப்படி அவங்க விருந்து முடிஞ்சிச்சு, பஸ்கா பண்டிகை விருந்து முடிஞ்சிருச்சு. கோயிலில் வெட்டின ஆட்டை கொண்டு சாப்பிட்லாம் முடிச்சிட்டாங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி பானத்தையும் அவர் கொடுக்குறாரு. இது என்ன? அப்போ சொல்கிறார் ஒருத்தர், என்ன நினைவு கூறணும். இல்லை, பஸ்காவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இது நடந்தது, அவ்வளோதான். தீபாவளி அன்னைக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதற்கும் பஸ்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது வேறு, அது வேறு. அப்போ இது என்ன சடங்கு அப்படின்னா, இது தெளிவாக அறிந்து கொள்ளணும்னா, பிரியமானவர்களே, எரேமியா 16:7 வாங்க. எரேமியா 16:7. செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. ஒரு பழக்கம் இருந்திருக்கு. செத்தவர்கள் நிமித்தம் துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடுவதும் இல்லை. ஒருவனுடைய தகப்பனுக்காவது ஒருவனுடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை. அப்பாக்காக அம்மாக்காக உட்காந்து துக்கப்படுற ஒருத்தங்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை கொடுப்பாரும் இல்லை. அன்றைக்கு ஒரு சடங்கு இருந்தது. அன்றைக்குள்ள கலாச்சாரத்தை என்ன மாறியணும். இது என்ன அது? இப்போ இவங்க சிறையிருப்பு போன பிறகு இப்படி ஒரு சடங்கு செய்கிறது கூட அங்கே ஆள் இல்லை. செத்தவங்களை எடுக்க ஆள் இல்லை, அடக்கம் பண்ண ஆள் இல்லைன்ன மாதிரி இந்த ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை வைக்க ஆள் இல்லை. நான்லாம் பொதுவாக அந்த ஸ்தோத்திர கூட்டம்னு சொல்கிறது நினைவேந்தல் கூட்டம்னு சொல்லுங்க. நல்ல தமிழ் சொல், நினைவேந்தல். அன்றைக்கு யூதர்களுடைய ஒரு முறைமை, யார் மரித்து போன பிறகு அப்பாவோ அம்மாவோ பெரியவங்க, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவங்க, பெரியப்பா, தாத்தா, யாராவது ஒரு பெரியம்மா, எல்லாம் அந்த ஊர் நாட்டாண்மை, அந்த பிள்ளைகளெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு வச்சு, ஏன்னா அப்புறம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போயிடும், சண்டை வரும். அந்த அப்பா தான் அங்கே ஒரு எல்லாரையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், ஹப்பு. இப்போ இந்த அப்பா பண்ண பேர் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற போல் மாதிரி போயிடும். அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அப்பத்தை பிச்சு, எல்லாருக்கும் நீ எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு பாத்திரத்தில் அவங்க குடிக்கிற திராட்சை ரசத்தை எடுத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா குடிச்சிக்கோங்க. குடித்து அவங்களுக்கு ஒரு அறிவுரை. இப்போ எங்கள் அப்பா அம்மா சொன்னதை மறந்துடாதீங்க, நினைவு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா தானே சொன்னார், நான் போனப்படி சண்டை போடாதீங்கன்னு சொன்னார்ல. உங்கள் அப்பா சொன்னார்ல, தங்கச்சியை பார்த்துக்கோன்னு சொன்னார்ல. நினைவு கூறுங்க. அவர் என்ன சொன்னார் அதை நினைவு கூறுங்க. அவர் சொன்ன மாதிரி இருங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்ருக்காரு. அவங்களுக்கு செத்தோல் நிமித்தமாக அப்பம் பங்கிடுவது, தேற்றரின் பாத்திரத்தை கொடுப்பது ஒரு சடங்கு. இப்போ இயேசு போறன்னு சொன்னோடனே இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நம்மள யார் பெரியவனா இருப்பா, நீயா நானா? நமக்குள்ள யார் பெரியவனா இருப்பான்? இப்போ இயேசு கிறிஸ்து போன பிறகு இவங்களுக்கு இந்த அப்பம் பிற்கிற அந்த சடங்கை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது. இவர் தான் அவங்களுக்கு தலைவர். தலைவர் போயிட்டார், என்ன பண்ண?
உடனே இவரே அவங்களுக்கு அந்த சடங்கை செய்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் வருமளவு இதை செய்யுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இப்போ பவுல் சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, இது வெறும் சடங்கல்ல, இயேசு சொன்னதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார்? அப்பமா கீழ்ப்படிங்கன்னு சொன்னார்ல, கீழ்ப்படிங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருங்கன்னு சொன்னார்ல, எளிமையுள்ளவர்களாக இருங்க. பூலோகத்தில் உங்களை பொக்கிஷம் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னார்ல, சேர்த்து வைக்காதீங்க. இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. நீ உங்களை நேசிக்கிறது போல பிறகு நேசின்னு சொன்னார்ல, உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற மற்றவங்களுக்கு வேலைக்காரனாக இருக்க கடவுள்னு சொல்லியிருக்கார்ல, நான் சொன்னதை கொஞ்சம் நினைவு கூறுங்கப்பா அப்படிங்கிறார். அப்போ நம்ம திருப்பந்தியில் பங்கு பெறுகிறோம் என்றாலே அந்த சடங்கு எப்படி அனுசரிக்கப்படுகிறது என்ற முக்கியம் அல்ல, அவர் சொன்னதை செய்ததை நான் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை நான் நினைவு கூறுகிறேனா இல்லையா. இயேசு எதை நினைவு கூற சொன்னார்? மரணத்தை நினைவு கூற சொன்னார். எங்கேயாவது ஒரு இடத்துல என் பிறந்த நாள் நினைவு கூறுங்கன்னு சொன்னாரா? அதுவே தெரியும் கிறிஸ்துக்கு விரோதமான ஒரு காரியம்னு. தலைவர் சொன்னாரா என் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு? என் மரணத்தை நினைவு கூறுங்கள்னாரு. அது பின்னால் அடுத்த குறிப்பில் படிப்பேன். நான் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு இயேசு சொல்லவே இல்லை. அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதில்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள், அந்த குழந்தைக்கு பழைய துணி எடுத்து போட்டுட்டு அந்த குழந்தை பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாம் புது துணி அணிந்தா அதுபோல் அயோக்கியத்தனை வேறு ஏதாவது உண்டா? கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் ஏழை கோலமோ அவருக்கு, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு உனக்கிய. அதான் பிறந்தநாள் கொண்டாடுறது. நம்ம வீட்டில் பிள்ளைக்கு அப்படி பிறந்தநாள் கொண்டாடுவோமா? ஒரு பெரியவங்களை வச்சுக்க ஒரு தலைவர், இப்போ அந்த தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு நான் சொல்லிட்டு தோரணெல்லாம் கட்டி அங்கே இன்னொருத்தர் சாண்டான்னு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது வேண்டுமானாலும் அவர்கிட்ட கேளுங்க, தலைவர் ஒத்துக்குவாரா? நான் இவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன், என் தேவையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் நிறைவேற்றுவார். நான் மேடை போட்டு பேசுகிறேன்னா, அவர் வேஷம் போடுறேன்னா, இதை விட கேடுகட்ட அயோக்கியத்தினே ஏதாவது இருக்க முடியுமா? நீ யோசித்துக்கோங்க. பாஸ்டர் ஆபர்ஷன் மொத்தம் தான் அப்படி பேசுகிறாருன்னு சில அக்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதில் நான் ஒருத்தன். ஆனால் நான் பேசுகிற லாஜிக்கலாக கேட்குறேன். இன்றைக்கு 2 அரசியல் கட்சி இருக்குது. இவர்கிட்டலாம் ஒன்றும் கேட்காதீங்க, இவருக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடுறேன், இவர் தான் எங்கள் கட்சி தலைவர், உங்களுக்கு எது வேணாலும் அவர்கிட்ட கேளுங்க, புகை குண்டு வழியாவது கொண்டு வந்து கொடுத்துருவார், அவருக்கு ஓட்டு போடுங்க நான் சொன்னால் ஒத்துக்குவாங்களா? எவ்வளோ அயோக்கியத்தினம் அது! இருக்கட்டும் பிரியமானவர், இன்றைக்குள்ள செய்திக்கு வரும். அவர் என்ன சொன்னார்? எதை நினைவு கூற சொன்னார்? அதை நினைவு கூறுங்க. அவர் அந்த ஆவியினால் பழைய ஏற்பாட்டில் என்னத்தை கொண்டாட சொல்லியிருக்கு? பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கன்னு இருக்கு. கொண்டாடுங்க, பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. பிரியமானவர்களே, திருவிருந்து பங்கு பெறுறது அவரை நினைவு கூறும்படி அதில் பங்கு பெறணும். அதான் அவர் அங்கே கான்ஸ்டியூட் பண்ணார். சரி, 2வது தொடர்ந்து வாசிப்போம். பிரியமானவர்களே, 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 2வது, இந்த திருவிருந்தில் எப்படி பங்கு பெறுறோம்? தண்ணி கப்பா இல்லை ஒரே கப்பா? அதெல்லாம் அவங்க அந்தந்த ஊழியக்காரங்க எடுத்துக்கிறாங்க. அது இயேசுவின் சரீரமாக மாறுதா இல்லை ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸா சேக்ரமெண்ட்டா, அதை விட்டுருக்கு. திருவிருந்தில் பங்கு பெறுகிற நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிஹேவியரில் இயேசுவினுடைய மரணத்தை நம்ம காண்பிக்கணும்.
ஒரு வேத பகுதியை கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு நம்முடைய இருதயத்திலே பிரகாசித்திருக்கிறார். மலர் மிசை ஏகி இருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள இயேசு வந்திருக்கார். எதுக்காக இயேசு என் இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு? இயேசுவை பார்க்கும்போது பிதாவினுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இயேசு முகத்தில் காணப்பட்டது. அதே போல் என் மூஞ்சை பார்க்கும்போது, அந்த சொல்ல பயன்படுத்துகிறேன், என் முகத்தை பார்க்கும்போது, என் மூஞ்சை பார்க்கும்போது இயேசுடைய மகிமை, தேவனுடைய மகிமை காணப்படணும். என்னை பார்த்தாலே தேவ பிள்ளை அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அதுக்காக தான் இயேசு என் உள்ளத்தில் என்ன செஞ்சுருக்காரு? பிரகாசித்திருக்கார். அன்றைக்கு ஒரு ஊழியக்காருடைய மனைவி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டில் போடுறாங்க. அங்கே 2 வேறு வழிபாட்டு முறையை சேர்ந்த 2 ஆன்மீகவாதிகள், நல்ல ஆன்மீகவாதிகள் 2 பேர் நிற்கிறாங்க. அந்த 2 பேர் ஒரு பேசுகிறாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒருத்தர் அவங்க பிரம்மகுமாரி. ஒரு இந்து ஆன்மீகவாதி ஒரு கிறிஸ்தவ ஊழியக்கார பெண்ணை பார்த்து, இவங்க பிரம்மகுமாரி, இறை மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முகத்தில் தேவனுடைய மகிமையை தோன்றணும். அதுதான் இயேசு நம்ம உள்ளத்தில் பிரகாசித்திருக்கிற. வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த பெரிய பொக்கிஷம் என் சரீரம் ஒரு மண்பாண்டம், என் சரீரத்துக்குள்ள அது இருக்கு. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நெருக்கப்படுறோம், ஒடுங்கி போக மாட்டோம். எல்லா பக்கத்துலையும் நெருக்கம் வருது. இப்போ இது இந்த டம்ளர் வச்சுக்கோங்க. எல்லா பக்கத்துலையும் நெருக்குன்னா இந்த டம்ளர் கண்டிப்பாக சப்பி போயிடும். எப்படி நெருக்கினாலும் இதே டம்ளர் தான், எப்படி நெருக்கினாலும் இந்த டம்ளர் சப்பி போகக்கூடாது. எந்த நிலையில் இந்த டம்ளர் சப்பி போகாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ள ஸ்ட்ராங்காக கல், மண், காங்க்ரீட் போட்டோம். இதே டம்ளர் தான், உள்ள காங்க்ரீட் இருந்துச்சுன்னா எந்த பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணாலும் என்ன செய்யாது? உடையாது. கண்ணாடியாக இருந்தால் கூட உடையாது. பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட உள்ள காங்க்ரீட் இருக்கு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் மண்பாண்டம் தான், உள்ள தேவன் இருக்கார். நீ எப்படி வேணாலும் நெருக்கிப்பார், நாங்கள் என்ன செய்கிறதில்ல, ஒடுங்கி போகிறதில்ல. உள்ள என்ன இருக்குது? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்ல. கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறது. கலக்கம் வருது, ஆனால் மனம் முறிவடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பம் வருது, ஆனால் கைவிட்டாரா? கைவிடப்படவில்லை. கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளி விடுறாங்க, அதோடு எழும்பாமல போயிடுறோம், இன்னும் கொஞ்சம் வேகமாக எழும்புறோம். அதான் இந்த பாட்டில் கார்க்கு இருக்குல்ல, ஒரு காருக்கு அங்கே கடலில் எப்படியோ ஒரு பாட்டில் இருந்து விழுந்த காருக்கு கடலில் மிதந்துட்டு கிடக்கு. அப்படி தண்ணீர் அலையில் அப்படி மிதந்து ஆடிட்டு கிடக்கு. இதை பார்த்தோன்னு ஒரு சுறா மீனுக்கு கோபம் வந்துடுச்சு. இன்னும் இங்கே வந்து இது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, இது என்னது, இது புதுசாக இருக்குது அப்படின்னு ஒரு அடி ஓங்கி அடிச்சிச்சு. அடித்தோடனே உள்ளே போச்சு, திரும்ப வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. சுறா மீனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, ஓங்கி ஒரு அடி அடிச்சிது. தண்ணிக்குள்ளே போச்சு, திரும்ப வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்போ சுறா மீனுக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. இன்னும் இத்தனை அடி அடிக்கிறது வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சுற்றி வாழை சொல்லட்டி ஓங்கி ஒரு அடி அடிச்சிது. அது அடிக்கிறதுல கப்பல்லாம் உடஞ்சி போயிடும். அவ்வளோ பெரிய மீன் இந்த காருக்கு அடிக்குது. காருக்கு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா காருக்கு மேலே வந்து டான்ஸ் ஆடுது. சுறா மீனுக்கு ஒன்றும் போகல, கப்பலெல்லாம் உடைச்சிருக்கு, இது என்ன எப்படி டான்ஸ் ஆடுது, யார் நீ அப்படின்னு. ஏன் எப்படி இப்படி அடி அடிக்க நீ எப்படி டான்ஸ் ஆடுறேன்னுச்சான். அப்போ அந்த காருக்கு சிரிச்சிட்டே சொல்லிச்சான், ஐ எம் மேட் ஆஃப் தட் ஸ்டஃப் அப்படின்னுச்சான். ஐ எம் மேட் ஆஃப் தட் ஸ்டஃப், நான் அப்படிப்பட்ட ஒரு பொருளால் ஆயிருக்கேன். நீ என்ன அடி அடித்தாலும் நான் என்ன இது போகிறதில்ல, அமிழ்ந்து போகிறதில்லை. இத்தனை வருஷம், இந்த 2000 வருஷமாக என்ன அடிலாம் அடிக்கிறாங்க. கிறிஸ்துவத்தை ஒழிக்க தொடித்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவமாய் மாறியது.
இனி சோவியத் யூனியனில் பைபிளே இருக்காதுன்னு சொன்னாங்க. சொன்ன ஒரு அட்ரஸ் எல்லாம் போயிட்டார். இன்றைக்கு பைபிள் சொல்லி ஏங்க பைபிள் விலை அதிகமாகிடுச்சுன்னா எல்லாம் சோவியத் யூனியனுக்கு போகுதுங்கிறாங்க. we are made of that stuff. என்னன்னாலும் ஒடுங்கி போகிறதில்ல, கீழே தள்ளுனாலும் எழும்பிடுவோம். வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்க தாங்க திருவிருந்து எடுக்கணும். திருவிருந்து எடுக்கிறவங்க இயேசுடைய மரணத்தை தங்கள் வாழ்க்கையில் தெரிவிக்கிறாங்க. நான் பாவத்துக்கு செத்தேன், ஒரு கன்னத்தில் அரைஞ்ச மறு கன்னத்தை காட்டி போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, 4 பேர் உங்கள் முகத்தில் துப்புனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. தொடச்சிட்டு போவேங்கிறார். அவர் சொல்கிறார், நமக்கு தெரியாது, அது செத்துட்டோம், அதுக்கெல்லாம் பணத்துக்கு உயிரோடு இருக்கோமா செத்துட்டோமா, மரணத்தை தெரிவிக்கிறோமா? ஒரு கதை ஒரு நடந்தது ரெடி நான் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் அந்த டான்ஸர் ஒரு பப் அரை நிர்வாணத்தோட டான்ஸ் ஆடுறான். அப்போ அங்கே வந்த ஒருத்தன் அவள் டான்ஸ் முடிஞ்சோன்னா அவளை கூப்பிட்றான், இன்றைக்கி நீ என் கூட வர்றியா அப்படிங்கிற. எவ்வளோ தருவ, எவ்வளோ தருவ? அப்படியே பார்த்துட்டு 50,000 ரூபா தாரேன். சரி பாரு. அப்புறம் திரும்ப அவளை பார்த்துட்டு 50 ரூபா தாரேன் அப்படின்னு. அவளுக்கு கோந்துச்சு. வாட் யூ திங்க் ஆஃப் மீ, என்னை பற்றி என்ன நினைக்கிற? உடனே அவன் சொன்னான்னு ஒன்றும் தப்பாக நினைக்கல, காசு கொடுத்தா நீ வருவேன்னு நான் தெரியும், எவ்வளவுக்கு வருவேன்னு தான் தெரியாது, அதான் டெஸ்ட் பண்ணுறேன். காசு கொடுத்தா நீ வருவேன், இன்னொன்று என்ன பெருசாக நினச்சிட்டேன், நீ காசு கொடுத்தா வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எவ்வளவுக்கு நீ வருவ அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுறேன். இது கதை நடந்தது. நாங்கள்லாம் ஏசியில் வாலிபராக இருக்கும்போது அங்கே ஒருத்தர் இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் ரொம்ப வைராக்கியம். இப்போ ஒரு பொண்ணு வருது, ஒரு சின்ன சரடு, நகையெல்லாம் பேசாதீங்க. இல்லைங்க ஒரு நல்ல ஆஃபர், ஒரு 20 பவுன் நகை போடணுங்கிறாங்க. அப்படியா, நான் ஜெபிச்சு சொல்கிறேன். விபச்சார பைசாக்கு பின்னால் போவடா. அது 1 சவரன்னா 50 சவரன்னா தான்டா வித்தியாசம். நீ விலை மாதிரி தான். 1 சவரன்னா போக மாட்டேன், 50 சவரன்னா பின்னாலே போயிடுவேன். ஒரு 10 ரூபா காணிக்க கொடுக்குற விசுவாசி, இல்லை முடிஞ்சு போகும்போது நம்மகிட்ட ஒரு 50 ரூபா கேட்குற விசுவாசி. சபையை விட்டு போனால் இப்போ நல்ல வேலை போச்சும்மாங்க. மாதம் ஒரு 50,000 ரூபா கொடுக்குற விசுவாசி சபையை விட்டு போனால் விடுவாங்களா? எங்கே இருக்கிறோம் நம்ம? அவங்க என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமே. நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க ஷார்ட்டாக, சரி அடுத்த வாரத்தில் நீங்கள் ஷார்ட்டாக பேசுகிறீங்க, கண்டிப்பாக வாங்க பிரதர். பிந்தி வந்தால் திட்டுருங்க, ஐயோ நான் திட்டவே மாட்டேன், வாங்க பிரதர். நம்ம பணத்துக்கு செத்துட்டோம். நீ எதை கொடுத்தாலும் நீ தான் சத்தியம், சத்தியத்துமாக தான் நிற்பேன், இதுதான் சத்தியம். அதான் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிப்பது. ஒரு பணத்தை அடித்தா திருப்பி அடிக்குமா? ஒரு பணத்தை துப்புனா திருப்பி துப்புமா? கிறிஸ்துவின் ஜீவன் எங்களிலே விளங்கும்படி, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்பது விளங்கும்படிக்கு அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான ரொம்ப முக்கியமான தான் 2வதாக பார்த்தோம்.
அதை தோன்ற பண்ணும்போது தான் அவர் நம்முடைய உள்ளத்தில் பிரகாசித்திருக்காரு. we exhibit in an impressive manner the death of Jesus Christ. எல்லாம் பார்க்குறாங்க, இவன் எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்தை சுமந்த திரியிறான். அவங்க தான் திருவிருந்தில் பங்கு பெறணும். மூன்றாவதாக தொடர்ந்து வாசகங்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இதை நம்ம அநேக வேளைகளில் எது அபாத்திரமாய் பானம் பண்ணுவது, அபாத்திரமாய் பானம் பண்ணுறது, அபாத்திரமாய் புசிக்கிறதுனா என்ன? யார் பாத்திரவான், யார் பாத்திரம் இல்லை? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிராமர் அங்கே மூலமொழியில் சொல்லப்பட்ட கிராமர், அதுதான் தமிழில் இருக்க ஆங்கிலத்தில் இருக்க. நம்ம வித்தியாசமாக புரிஞ்சுக்கிட்டோம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அங்கே அது அட்வர்பாக சொல்லப்பட்டிருக்கு. அட்வர்ப் என்றால் வினை உரிச்சொல். அந்த வினையை விளக்கிறது, அந்த ஆக்ஷனை விளக்கிறது. அட்ஜெக்டிவ் என்று சொன்னால் பெயர் உரிச்சொல், அந்த ஆளை விளக்குவது. இங்கே அந்த ஆள் பாத்திரவானா பாத்திரவான் இல்லையா என்பதல்ல, நம்ம அதைத்தான் முக்கியப்படுத்திடுறோம். ஆனால் பாத்திரவான்களாய் புசித்து, பாத்திரமாய் புசித்து, பாத்திரமாய் பானம் பண்ணி, நீ புசிக்கிறது ஒர்த்தியாக இருக்கணும், நீ பானம் பண்ணுகிறது ஒர்த்தியாக இருக்கணும். உன்னுடைய ஆக்ஷன், அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறேன், அந்த ஆக்ஷனில் பரிசுத்தம் வெளிப்படும். ஏனோ தானோன்னு சாப்பிடக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டது இந்த ஆக்ஷன், அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒர்த்தியாக இருக்கணும். இது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறவன் ஜாக்கிரதையாக புசிக்கிறான். அந்த அப்பத்தை புசிக்கிறவன், அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் ஜாக்கிரதையாக இருக்கான். வாங்கும்போது எவ்வளோ பயபக்தி காட்டுறோம். நீங்கள் குறித்து கொள்ளுங்க, வாசிக்க நேரமில்லை. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களில் வாசிக்கிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரம். சரி, வாஸ்துவமே குறிப்பாக ஆசாரியர்களுக்காக தான் சொல்லியிருக்கு. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. குமாரன் அப்படின்னா அப்பா கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒரு வேலைக்காரன் எஜமான கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். நீ என் நாமத்தை அசட்டை பண்ணுறீங்களே, நான் உங்கள் எஜமானால் எனக்குரிய கனம் எங்கே இருக்கு? பிரியமானவர்களே, நான் ஒரு திருமணத்தில் நடந்தது நான் சொல்லியிருக்கேன். அங்கே திருமணம் சாலம்னைஸ் ஆகிட்டுருக்குது. 2 ஊழியக்காரங்க ஸ்டேஜில் உட்காந்து 2 பேரும் தனித்தனியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு முகூர்த்த நேரத்தில் ஒரு பூசாரி உட்காந்து ஃபோன் பேசுனா அந்த இனத்தை சேர்ந்தவங்க விடுவாங்களா? அந்த இனத்தை சேர்ந்தவங்க விட்டுருவாங்களா? தட்டில் நம்ம காசு போடுறோம், தீபம் காட்டும்போது ஃபோன் பேசிக்கிட்டே தீபம் காட்டினா ஒத்துக்குவாங்களா அவங்க? ஒரு கல்யாணத்தில் ஊழியக்காரங்கெல்லாம் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாம் வாங்க, ஊழியக்காரங்கெல்லாம் வாங்க, இப்போ பெண் மாப்பிள்ளைக்கு கரங்களை நீட்டி ஜெபிங்கன்னு. ஒரு பாஸ்டர் கையில் ஃபோன் வச்சு பேசிக்கிட்டே கையை நீட்டிகிட்டு இருக்கார். அந்த பொண்ணு மாப்பிள்ளை மேலே ஆசீர்வாதம் வருமா சாபம் வருமா? கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுறாங்க, அசட்டை பண்ணுறாங்க. திருவிருந்து, ராபோஜனம், யூக்ரிஸ்ட், ஹோலிக்கவன், என்ன பேர் வேணாலும் வச்சுக்க, அது முக்கியம் இல்லை. அங்கக்குரிய கனம் இருக்கா? அடுத்த வசனோட வாசிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே ஆனாலும் உம்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே.
நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். பங்கு பெறவங்க எப்படி இருக்கணும்னா, அதை சாலம்னைஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும், நடத்துகிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் திருவிருந்து நடத்துகிறேன் என்று சொன்னால், சாலம்னைஸ் பண்ணுறேன் என்றால் நான் அவருடைய வேலைக்காரன். நான் ஜாக்கிரதையை செய்யலைன்னா எனக்குரிய தண்டனை வராமல் போகவே போகாது. அதை ஏனோ தானோ என்று செய்கிறவர்கள் அவரால் தண்டிக்கப்படாமல் விடவே பட மாட்டார்கள். நான் அசல் கொண்டதை கொண்டு வரலாமா? நான் கண் குருடானதை கொண்டு வரலாமா? நான் பாவம் செஞ்சுட்டு வந்து அதை செய்யலாமா? அப்போ அது எப்படி செய்கிறோம், அதில் எப்படி பங்கு பெறுறோம், அந்த ஆக்ஷன், நாட் தட் பர்சன். தட் ஆக்ஷன் மஸ்ட் பி ஹோலி. வாட் ரெவரன்ஸ் வி ஷோ டு தட். பாத்திரவான்களாய் பானம் பண்ணணும். Participate worthily, not as a worthy person. The very action must be worthy. அது மூலம் ரொம்ப அதில் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். அது அட்வர்பியலாக தான் கொடுத்துருக்கு. சரி, பிரியமல் 28 வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். ரெண்டாவது, பிரியமானவர்களே, டெஸ்டன்சி. தன்னைத்தானே சோதித்து அறியணும். அதுதான் நம்ம திருவிருந்து வச்சிருக்கிறோம். ஒரு முறை முழுவதும் குளித்தவன் அப்பப்போ கைகளையும் கால்களையும் கழுவணும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள ரூல். அதுதான் இயேசு சொல்லுவார். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றுட்டோம். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்மளை கொஞ்சம் டெஸ்ட் அண்ட் சீ, சோதித்து அறியுங்கள் அப்படின்னு இருக்கு. ரொம்ப அருமையான வார்த்தை. தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும் என்று. டெஸ்ட் யுவர் செல்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் what I have done is right or wrong. நான் ஏசு சொன்னபடி ஜீவிக்கிறேன்னா, இல்லை புதிய ஏற்பட்ட உபதேசத்தில் நான் உறுதியாக இருக்கேன்னா. டெஸ்ட் அண்ட் சீ. உங்கள் நடை, உடை, பாவனை, பேச்சு, வார்த்தை எல்லாம் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். பைபிள் படி இருக்கேன்னா, இல்லை உலகத்தார் படி இருக்கேன்னா, யார் சொல்கிறபடி நான் நடக்கிறேன், என்னுடைய அலங்காரம் எப்படி இருக்குது, பைபிள் படி இருக்கா, நான் எப்படி இருக்கேன், கொஞ்சம் டெஸ்ட் அண்ட் சீ. அவரை நினைவுறோம்ல. எந்த ஒரு வசனமாவது நீ செய்கிறது தப்புன்னு சொல்லுமானா நம்ம எப்படி திருவிருந்து எடுக்க முடியும்? அதான் நம்ம பொதுவாக ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆராய்ந்து பாருங்க கர்த்தர். அந்த வரி பாடும்போது எத்தனை முறை அழுது இருக்கிறேன். பங்கு பெறுகிறவர்களும் பரிமாறுகிறவர்களும் தங்களை சோதித்து அறியணும். அவர் என்னை காண்கிற வண்ணமாக நான் என்னை காணணும். இன்னும் எனக்கு தெரியாத மறைவிடத்தை கூட அவர் எனக்கு காட்டணும். என்னுடைய சிந்தையில், என்னுடைய யோசனையில் இருக்கிற பாவத்தை கூட அவர் எனக்கு காட்டணும்ப்பா. சோதித்து அறியணும்.
அறிந்து இப்படி நான் ஆராய்ந்து பார்த்து அறியும்போது அவருடைய பாதத்தில் விந்தத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சுத்தாங்கம் தேடுவார். அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது நீ உன்னை சோதித்தறிந்து பானம் பண்ண. நான் உங்களை ஊழியக்கார மற்றவங்களை சோதித்தறிய வேண்டாம். நீ ரைட்டு, நீ தப்பு, நீ ஒருத்தி இல்லை, நீ இப்படி பண்ண. ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியர் சொன்னார், லிப்ஸ்டிக்ஸ் போட்ட திருவிழா எடுக்கக்கூடாதுன்னார். நான் லிப்ஸ்டிக் சரின்னு சொல்ல, லிப்ஸ்டிக்ஸ் போட்ட திருவிழா எடுக்கக்கூடாதுன்னார். நான் அப்போ தான் ஐயாட்டு போய் கேட்டேன், ஐயா கர்த்தர் அருவருக்கிறது லிப்ஸ்டிக்ஸியா பொய் போதறியா? அப்படி பார்த்தார். பொய் பேசுகிறவங்க திருவிழா எடுக்கலாமா? அது நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். லிப்ஸ்டிக் போட்டிருக்கா போடல சொல்லலாம். பொய் பேசுகிறது நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவன் பொய் பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா கையில் பாத்திரம் எடுக்கலாமா? நீ சொல்லி சரிதான் பிரதர். பொய் பேசுகிற அந்த பாத்திரத்தை எடுக்கலாமா? சுத்தாங்கம் தேடாமல் பொய் தட்டில் அந்த பிரெட்டை வைக்கலாமா? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து, இல்லைன்னா அவர் சோதித்து பார்த்தா ஆக்கினைக்கு தப்ப மாட்டோம். அவன் எப்படி திருவிருந்தில் பங்கு பெறணும்? அவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து. அதான் இயேசு சொல்கிறார், நீ பலியிடவார். வசனம் குறிச்சிக்கோங்க, மத்தேயு 5:23-24. நீ பலியிட வரும்போது அங்கே உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று கேட்கல. உனக்கு இல்லை, உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருக்கு. போய் நீ ஒப்புரவாயிட்டு வந்து பலி செலுத்துங்கிறார். அவன் காணிக்கைங்க வச்சுட்டு போங்கிறார். அவன் காணிக்கை என்ன கொண்டு வந்திருப்பான்? ஒரு ஆடு கொண்டு வந்திருப்பான், ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருப்பான். அது அங்கே வச்சுட்டு போனால் என்ன ஆகும்? அங்கேயே நிற்குமா வருவதைக்கு? உன் பேரில் யாருக்கோ குறை இருக்குன்னா கூட அவங்ககிட்ட பேச நீ தீர்மானிக்கணும். இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்கார்ட்ட பேச மாட்டார், அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்கார்ட்ட பேச மாட்டார். பேசாமல் இந்த பார்த்து பரவாயில்ல, 2 பேரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் புறங்கூறுவாங்க, தூஷிப்பாங்க. அப்புறம் திருவிருந்து பரிமாறுவாங்களா? ஆக்கினைக்கு தப்புவாங்களா? நான் யாரையும் நியாயம் இருக்கல. நான் என்ன கட்ட சமூகத்தில் வைத்து பயத்தோடு சொல்கிறேன். என் மேலே ஒருத்தர் குறை இருக்குது, நான் ஒப்புரவாக விரும்பலை, நான் பலி செலுத்தலாமா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! கூலிக்கு மாரடிக்கலாம். இது வேலை செஞ்சுட்டு போகிறேன். இவங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. ஏன் வேலை? அதில் தான் எனக்கு வருமானம் வருது. இந்த ஊழியம் செய்கிறதுல எனக்கு கிடைக்க திங்கிற சோறு ஊழியத்தில் தான் வருது, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஊழியத்தில் தான் வருது. நான் ஏதோ செஞ்சுட்டு போகிறேன் சடங்கு, அவ்வளோதானே. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பொய் பேசுவார், எல்லாருக்கும் தெரியும், துணிஞ்சு போய் பேசுவார். அவர் ஒரு சாவு எடுக்கிறார். நானும் இன்னொரு ஊழியக்காரர் 2 பேருக்கும் அவரை தெரியும். நாங்கள் பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கோம், அநேக வருஷத்துக்கு முன்னால். அவன் அந்த ஊழியக்காரர் நடத்துகிறார். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். உடனே என் பக்கத்தில் இருந்த ஊழியக்காரரை பார்த்து கேட்குறேன், எப்படிங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறார் அவர் அப்படின்னார். உடனே அவர் இப்படி ஒரு இடி இடித்தார். என்ன விவஸ்தை இல்லாமல் பேசுகிறீங்க?
பெட்டி செய்கிறவன் பயந்துட்டேவா பெட்டி செய்வான்? குழி வெட்டுறவன் பயந்துட்டேவா குழி வெட்டுவான்? அவன் வேலையை செய்கிறான், இவர் வேலையை செய்கிறாரு. இதில் என்னங்க பயம் இருக்குன்னாரு. பெட்டியை செய்கிறவன் அவன் பயந்துட்டா பெட்டி செய்கிறான், ஐயோ நாளைக்கு என்னமே பெட்டியில் வைப்பார்களே. குழி வெட்டுறவன் ஐயோ நாளைக்கு என்னமே குழியில் வைப்பார்களே அப்படின்னு யோசிச்சுட்டு குழி வெட்டுறான். இவர் பிரசங்கத்தில் ஒரு ஒரு வசனம் சொல்லணும், பொய்யர் நம்ம கேட்க நீங்கள் அந்த மிரக்கடலில் பங்கடைவார்கள். இது என்ன பயம் வருது? அவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பண்ண கடை. அது ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்னொன்று, அதுவும் இதே போல் மிக முக்கியமான ஒன்று, வாசியங்கள் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, சரி சோதிச்சு அறிஞ்சாச்சு, தப்பு இருக்கு, சரி எந்திரிச்சு போயிடுறாங்க. சோதித்து அறிந்து இதில் நீ பங்கு பெறணும், பங்கு பெறாமல் போகக்கூடாது. தப்பு இருந்தால் தப்பை ரெக்டிஃபை பண்ணு. பானம் பண்ண கடவன் என்கிட்ட தப்பு இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு ஜென்டிலாக வெளியே போயிடாது. இப்போ ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி. ஒருத்தன் பொண்டாட்டி சண்டை போட்டு வந்திருக்கான், இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்லை கொஞ்சம் அப்பப்போ தண்ணி போடுறான். நான் தண்ணி போட்டேன், திருவிருந்தில் நான் பங்கு பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிருந்த நேரத்தில் அப்படி வெளியே போகிறான். ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக் இடிச்சிருச்சு, ஒரு கார் இடிச்சிருச்சு, செத்து போயிடுறான். அவன் பல்லவத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா? நியாயத்தீர்ப்பு நம்முடையதல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கான், எல்லாம் இருக்குது. திருவிருந்தில் பங்கு பெற தகுதி இல்லை அப்படின்னு யோசித்து திருவிருந்த நேரத்தில் வெளியே போயிட்டான். வெளியே போய் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இறந்துட்டான். அவன் எங்கே போவான்? திருவிருந்திலேயே பங்கு பெற தகுதி இல்லாதவன் பரலோகத்துக்கு போவானா? திருவிருந்தில் பங்கு பெற தகுதி இல்லாதவன் பரலோகத்துக்கு போயிடுவானா? சரி, அப்படி ஆக்சிடென்ட் செத்தவனுக்கு நான் கிறிஸ்தவ அடக்கம் செய்யலாமா? இன்றைக்கும் எனக்கு தெரிந்து ரோமன் கேத்தலிக்கில் ஒரு வழக்கம் உண்டு. அந்த வாரம் அவங்க அந்த மாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த வாரத்தில் மறித்தாங்களான்னா அன்றைக்கு சர்ச்சில் அடக்கம் பண்ண மாட்டாங்க. திருவிருந்தில் பங்கு பெறாத ஒருத்தங்க எப்படி கிறிஸ்தவ அடக்கம் செய்ய முடியும்? இப்போ நான் பரலோகத்துக்கு போயிட்டேன்னு எப்படி பிரசங்கம் பண்ணுறோம்? பொய் இல்லை, செய்ய முடியுமா? நல்லா நான் சொல்கிறதுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவன் என் மாம்சத்தை புசிக்காம என் இரத்தத்தை பானம் பண்ணாம வெளியே போனா அவனுக்கு நித்திய அழிவு உண்டு. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறன்னு இயேசு வரும்போது இயேசு எழுப்புவார். எனக்கு தகுதி இல்லைன்னு ஜென்டலாக வெளியே போகிறவன் ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவானா? இயேசு அவனை எழுப்புவாரா? எழுப்ப மாட்டாரு. வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த திருவிருந்தில் பங்கு பெறலன்னு சொல்லி வெளியே போகிறவன் கிறிஸ்துவ நிலைச்சிருக்கானா? நிலைத்திருக்கலையே. அந்த திராட்சை கொடி நிலைத்திராவிட்டால் அது அக்கினியில் தானே போடப்படும். கண்டிப்பாக பானம் பண்ண வேண்டும்.
சோதித்து அறியணும். சோதித்தறிஞ்சு வழியை நடந்துடக்கூடாது. சோதித்தறிந்து அவர் மறைவிடத்தை காட்டும்போது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து பானம் பண்ண கடவன். எழுப்பிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த குறிப்பு நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, 6வது 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும். 1 Corinthians 11 verse 31 to 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோടെ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சோதித்து அறிவதற்கும் நிதானிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சோதித்து பார்ப்பது என்றால் என்ன, நிதானிப்பது என்றால் என்ன? இங்கே நம்ம வாசிக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோടെ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ரொம்ப முக்கியமான காரியம். தயவுசெய்து நல்லா கவனிங்க. பயத்தோடு நான் சொல்கிறேன். எனக்கு பாவம் இருக்கா, பொய் இருக்கா, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது செஞ்சிட்டேன்னா சோதித்து அறிகிறேன். டெஸ்ட் அண்ட் சீ. வேத வசனத்தின்படி நிதானித்து என்று சொன்னால், தமிழில் அந்த நிதானம் அப்படிங்கிறது ஒரு முக்கூட்டு சொல். 3 சொற்கள் அடங்கிய ஒரு சொல். நில், தான், அம். நில், தான், அம். கொஞ்சம் வெயிட். நில்லு. தான் என்று சொன்னால் எது சரி எது தப்புன்னு பாரு. அம் என்றால் அழகு. அம்மு, அம்மா. அம் என்றால் அழகு. எது சரியோ அதில் நின்று கொஞ்சம் நிதானி. அதை டிசர்ன் என்று சொல்கிறத விட இன்னொரு அருமையான ஆங்கில சொல் உண்டு, டிஸ்க்ரீட். டிஸ்க்ரீஷன். தன்னில் தானே அதில் தப்பே கிடையாது. தன்னில் தானே அதில் தப்பே கிடையாது. எனக்கு அது சரியா? கொஞ்சம் சோதிச்சுப்ப, நிதானி. நீ இப்படி உடுத்துறது சரியா? நீ இப்படி அலங்கரிக்கிறது சரியா? அது பாவம் இல்லை. அது பாவம் இல்லை. என்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? நான் ஏன் தாடி எடுக்கிறேன் வைக்கிறேன்? நான் ஏன் ஷேவ் எடுக்கிறேன்? கொஞ்சம் நிதானிக்கிறது. நெல் தான் அம். எது தேவனுக்கு முன்பாக அழகார்? என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? டிஸ்க்ரீஷன். கொஞ்சம் டிஸ்க்ரீட் பண்ணிப்பார். அதில் நேரடியாக தப்பே கிடையாது. ஆனால் இது தேவனுடைய நன்மையா, தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? நான் இப்படி பேசினா தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? நான் இப்படி நடந்துக்கிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? தேவனுக்கு பிரியமாக நான் செய்கிறேன்னா நில் தான் அம். வாழ்த்துமார் சாம்ஸ் நிறைய பேசின ஒரு செய்தி எனக்கு, ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். நில், கவனி, புறப்படு. சிக்னல் வச்சுருக்கேன், கொஞ்சம் நில்லு, லெஃப்ட் ரைட்டு பாரு, வே கிளியராக இருக்கா, புறப்படு. வே கிளியராக இருக்க, புறப்படு. நான் செய்கிற தேவ சித்தமா? இப்போ எனக்கு ஒரு எவாஞ்சலிஸ்ட் அழைப்பு இருக்குது. கூப்பிடலாம். இப்போ என்ன பேசுகிறேன், என்ன ஒரு இடத்துல 500 ரூபா கொடுப்பாங்க, ஒரு இடத்துல 1000 ரூபா கொடுப்பாங்க, ஒரு இடத்துல 2000 ரூபா கொடுப்பாங்க. வாரத்தில் ஒரு மீட்டிங் வரும், 2 மீட்டிங், ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் வரும்.
அது மார்கழி மாதம் கூட்டம் வராது, யாரும் ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வைக்க மாட்டாங்க. என்ன வருமானம் கிடைச்ச போச்சு, அந்த பாஸ்டர்ஸுக்கு என்ன வருமானம்ப்பா? ஊழியம் தானே செய்யணும், நான் பாஸ்டர் ஆயிடுறேன். பாஸ்டர் ஊழியம் தப்பு இல்லை, எவாஞ்சலிஸ்ட் ஊழியமும் தப்பு இல்லை. என்னை தேவன் அழைத்தது என்ன, எனக்கு எது சரி, நான் எப்படி உடுத்தணும், நான் எப்படி அலங்கரிக்க, சரியா தப்பா? வேதத்தின்படி சரியா தப்பா? 1000 பேர் 1000 செய்யட்டும், என் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்ன டச் பண்ணக்கூடாது. இப்போ நானும் கூட தான் கையில் 10 விரலே போதும், இப்படி ஆட்டெலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், போட முடியாதா? அந்த வருமானம் இல்லையான்ட்டு, இல்லை என் பிள்ளைங்க கேட்டால் செய்து தராதா? நான் கையில் ஒரு பேங்கிள்ஸ் போட்டு இப்படி காட்ட முடியாதா? என்னால் முடியாதா? ஒரு பிரேஸ்லெட் போட முடியாதா? எத்தனை ஊழியர்கள் அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, அவங்க மனைவி மாதிரிலாம் அப்படி இருக்காங்களே. நான் பெருமைக்காக சொல்லலை, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆனால் நீங்கள் மாத்திரம் இந்த சத்தியம் பேசலைன்னா மெட்ராஸில் உங்கள் சபை தான் பெரிய சபைன்னார். நான் பெரிய சபை வச்சு நான் நரகத்துக்கு ஏன் போகணும்? இன்னைக்கு நான் ஒரு வேளை இப்போ கேரல்ஸ் வைக்கிறேன், கேரள ரவுண்ட்ஸ் போகிறேன்னா என் விசுவாசம் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் எப்படியும் ஒரு இந்த கிறிஸ்மஸ், இந்த நியூ இயர் செலவுக்கெல்லாம் காசு வந்துடும். யாரோ அதை செய்ய முடியுமானால் தாழ்மையாக சொல்லிடுறேன், என்னாலே முடியும். சரியா? எனக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்பாட்டுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டாமா? இதெல்லாம் பற்றி நன்றாக அறிந்த ஒரு சமயத்தில் கேட்டேன், உடஞ்சிட்டு. அதுக்கப்புறம் தான் அதை ரொம்ப தியானிக்க ஆரம்பித்தேன். திரும்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார் எல்லாத்தையும் விட்டாங்க. மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அவங்க நடத்துகிற ஊழியத்தில் கேரல் ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க. பயந்துட்டேன். தெரியாமல் செய்கிறவங்களுக்கு ஒரு அடினா தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு எத்தனை அடி இருக்கும்? நில்தானம். வெறுமனே தப்பு இருக்கா பாவம் இருக்கான்னு சோதிச்சா போதாது, கொஞ்சம் டிஸ்கிரீட் பண்ணணும். நான் செய்கிறது சரியா தப்பா, பாவமா பாவம் இல்லையாங்கிறது மாத்திரம் இல்லை, சரியா தப்பா. அது என்ன செய்யணுமா? ரொம்ப அருமையான காரியம், தீர்ப்பு எழுதணும். நீங்கள் நான் செய்கிற சரி அப்படின்னு சொல்ல உங்களால் முடியணும். இல்லை நான் செய்கிற தப்பு அப்படின்னு, அது உங்களை பற்றி. நான் செய்கிற சரி, நான் செய்கிற தப்பு அப்படின்னு தீர்ப்பு எழுதணும். தன்னைத்தானே தீர்ப்பு எழுதணும். வேத வசனத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நான் செய்கிறது சரி. தீர்ப்பு. யூ மஸ்ட் பி ஏபிள் டு கிவ் அ ஜட்ஜ்மெண்ட். நான் செய்கிறது சரி, வேத வசனத்தின்படி சரி, தேவ சித்தத்தின்படி சரி, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணுறது சரி, நான் இப்படி அலங்கரிக்கிறது சரி, இப்படி நான் நகை போடுறது சரி, இப்படி நான் தாடி வைக்கிறது சரி, இல்லை தாடி எடுக்கிறது சரி, நான் செய்கிறது சரி. அதுக்கு பிறகு தான் நிதானித்த தீர்ப்பு செய்வது. யூ ஆர் ரைட்டிங் எ ஜட்ஜ்மெண்ட், யூ ஜஸ்டிஃபை. நான் கலர் பேண்ட்ஸ் போட்டிருக்கேன், அது சரி சொல்ல தெரியணும். நான் ஏன் ஜிப்பா போடுறேன், ஏன் போடுறேன் சொல்ல தெரியணும். அப்படி நிதானித்தறிந்து நீங்கள் பங்கு பெறுங்க. ஆண்டவர் நம்ம நிதானித்தறியும் போது அங்கே சிக்ஷிக்கிறார்னு இருக்குது. மூல மொழியில் டிசிப்ளின் பண்ணுறார். சில நிந்தைகள் வரும், சில அவமானங்கள் வரும், குடும்பத்தில் சில நெருக்கங்கள் வரும். ஆண்டவர் நம்ம டிசிப்ளின் பண்ணுவார். பிள்ளைகளை சிக்ஷிக்காத தகப்பன் உண்டா? அது தண்டிப்பதல்ல, தவறுக்கு தண்டிப்பது. இது நம்மை தம்மை போல மாற்றுவதற்கு டிசிப்ளின் பண்ணும். அப்படி டிசிப்ளினுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா உலகத்தாரோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். உலகத்தாரோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். இன்னைக்கு டிசிப்ளினுக்கு இடம் கொடுத்தா நிந்தைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும்,
ஒரு சின்ன நிகழ்வு சொல்லணும்னு தோன்றுது, அதனால் சொல்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் உறவுகள் மத்தியில் ஒரு திருமண நிகழ்வு. நாங்கள் பெண் வீட்டை சேர்ந்தவங்க. அப்போ பெண் வீட்டில் உள்ளவங்க அவங்கெல்லாம் அந்த தட்டு தூக்கிட்டு போவாங்க. உலக பிரகாரமாக நானே மனைவி யோசிக்கிறேன். அவங்கெல்லாம் எங்கள் உறவுகள் ரொம்ப நகை போட்டுறாங்க. ஐயோ, நகைலாம் இல்லாமல் போனால் விரும்ப மாட்டாங்க, நம்ம வேணால் தட்டு தூக்கிட்டு போக வேண்டாம். அநேக ஆண்டுகளுக்கு ஒரு சின்ன பெயின் தானே, நகை எல்லாம் போக நான் விரும்பாங்களா? இல்லை, அது தெரிஞ்சிட்டு உடனே அந்த உறவு இல்லை அவங்க தான் முதல்ல நிற்கணும், என் குடும்பத்தில் அவங்க தான் முதல்ல நிற்கணும் அப்படின்னு கனப்படுத்தினாங்க. பிரியமானவர்கள், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனால் நம்ம வசனத்தை நிதானித்து அறிந்து தீர்ப்பு இல்லை, ஜஸ்டிஃபை பண்ண செய்கிறது சரி. லெட் கம் வாட் மீ. கடைசியாக வந்து சொல்லி நாம் ஜெபத்துக்கு போவோம். பிரியமானவர்களே, முதலாவது நாம் வாசித்த ஒரு வசனத்துக்கே நாம் போகிறோம். 26ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிரியமான உலக பிரகாரமாக கர்த்தர் வருமளவும் இல்லை, நம்ம ஆயுள் முடிகிற வரைக்கும். அது மூலமல்ல, ஆஸ் ஆஃபன் ஆஸ்ன்னு இருக்கு. இப்போ சில இடங்களில் டெய்லி வைக்கிறாங்க, தப்பே கிடையாது. சில இடங்களில் வாரம் ஒரு முறை வைக்கிறாங்க. இப்போ நம்முடைய அன்னைக்கு பெந்தெகோஸ்தே திருச்சபைகளில் மாதம் ஒரு முறை வைக்கிறோம். சில கேத்தலிக், சிஎஸ்ஐ, இன்னும் சிபிஎம் போன்ற சில சபைகளில் அந்த டெசிக்னேட் பாஸ்டர் வரும்போது மட்டும் வைப்பாங்க. அது ஏர்லி ஒன்ஸாக கூட இருக்கும். எல்லாரும் திருவிருந்த சாலம்னைஸ் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் வேதத்தில் வாரம் வாரம் வைக்கணும், மாதம் ஒரு முறை வைக்கிட்டா போதும், வருஷத்துக்கு ஒருத்தர் வைக்கணும், கூடி வரும்போதெல்லாம் அதை செய்தாங்கன்னு இருக்கு. கூடி வரும்போதெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிற கட்டளை இல்லை. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உள்ள ஒழுங்குமுறைகளும் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ம சபையில் இந்த வழக்கம் இருக்கோ அதில் தவறாமல் நம்முடைய ஆயுள் முழுவதும் இதில் பங்கு பெற வேண்டும். கர்த்தர் வரும் அளவு, இல்லைன்னா நம்முடைய மரணம் மட்டுமா. ஏன்னா நித்தியத்தில் அவரோடு கூட நம்ம பந்தியில் இருக்க போகிறோம். அதற்கு அடையாளமாக நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இந்த திருப்பந்தியில் நம்ம பங்கு பெற வேண்டும். பிரியமானவர்களே, அந்த அப்போ என்ன கடையில் வாங்குகிற பிரெட்டா, இல்லை நம்ம வீட்டில் தான் செய்யணுமா, இல்லை ஒலிவ எண்ணெய் தான் ஊற்றணுமா, திராட்சை ரசம் கொடுக்கலாமா, இல்லை புளிப்பு இருக்கலாமா, புளிப்பு இருக்கக்கூடாது திராட்சை ரசத்தில், தனித்தனி கப்பில் கொடுக்கலாமா, ஒரே கப்பில் கொடுக்கணுமா என்றெல்லாம் உள்ள நிகழ்வுகளை தாண்டி, என்றெல்லாம் இருக்கிற நிகழ்வுகளை தாண்டி, பிரியமானவர்கள், நான் அவரை நினைவு கூறுகிறேனா, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேனா, பயபக்தியோடு கூட பாத்திரவானத்தில் பங்கு பெறுகிறேனா, வேத வசனத்தின் அடிப்படையில் என்னை சோதித்து நான் அறிந்திருக்கிறேனா, குற்றமற்றவனாக இருக்கிறேன். இதில் நான் பயபக்தியோடு பானம் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு குறை இருக்குன்னு எழும்பி போய்ட்றேன்னா, இதில் நான் பானம் பண்ணலைன்னா எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கவே முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என்னை நிதானித்து அறிகிறேனா, கொஞ்சம் நின்று எது சரி எது தப்பு. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கலாம், நான் எப்படி இருக்கணும், என்னை குறித்த தேவ சித்தம் என்ன,
பேதுருக்கு வர மாதிரி இருக்கும், பவுலுக்கு வர மாதிரி இருக்கும். என்னை குறித்த தேவ தீர்மானம் என்ன? நிதானித்தறிந்து வாழ்க்கையை நடத்துகிறேன். நான் தீர்ப்பு எழுதணும், ஜஸ்டிஃபை பண்ணணும், நான் செய்கிற சரி. அவ வரும் அளவும் என்னுடைய மரணம் மட்டுமாய் இதிலே நான் பங்கு பெற வேண்டும். அது எப்படி அனுசரிக்கிறேன் என்பது அல்ல, அந்த முறைமை அல்ல, அந்த நிலைமை. நான் இதற்கு தகுதியாக இருக்கணும்.